காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா காணாம போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டு, ஜிபிபிஜிபி அண்ட் டிஎக்ஸ்ஐ பேரில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஃபாரெக்ஸ் பேர்ஸில் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கே போய்ட்டு ஃபாரெக்ஸ் பேட்ரி வெப்சைட் போய்க்குவோம். ஃபாரெக்ஸ் பேட்ரி வெப்சைட் போனோம் அப்படின்னா இன்றைக்கி February 6 ஓகேங்களா. இன்றைக்கி மார்னிங் 9 AM என்ன பண்ணுது, ஒரு ஏயுடியில் கேஷ் ரேட் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இது கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கக்கூடிய நியூஸ் தான், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. யூஎஸ்டியில் வர நியூஸ் மட்டும்தான் எப்போயுமே ஹை இம்பேக்ட் இருக்கும். மற்றபடி மற்ற பேர்ஸில் வரது எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஒரு 9 PM போல் நமக்கு வந்து ஏயுடியில் கேஷ் ரேட் வருது. மினிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டும் இருக்காது ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 AM ஏயுடியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 11 PM நமக்கு கேடில் ஒரு நியூஸ் இருக்குது ஓகேங்களா. அதையும் பார்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற எப்போ ட்ரேட் பண்ணுறோமோ அந்த டைமில் ஃபாரெக்ஸில் எதனா நியூஸ் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடில் என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா நம்ம எடுக்கிற ட்ரேடு ஆப்போசிட்டில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா ஓகே, ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னா ஃபுல்லாக காலியாக இருக்கும். சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒன் டைம் இதை டெய்லி வாட்ச் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோல்டு பேர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அனாலிசிஸை. இப்போ நான் ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துக்கிறேன். கோல்டில் நம்ம சப்போர்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. கரண்ட்டாக இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு எஸ்டர்டே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு ஆனால் ரிவர்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூஸாக ஒன் பேரிஷ் கேண்டில், அப்புறம் புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் அப்படிமா கண்டினியூஸாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு இந்த இடம் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நான் சப்போர்ட்ன்ற டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது ரெசிஸ்டன்ஸ். நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற இடத்துக்கு மேலே இருக்க மல்டிபிள் டச்சஸ் எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுற இடத்துட்ட நமக்கு க்ளீன் ரேஞ்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா க்ளீன் ரேஞ்ச் இருந்தால் அந்த மூமெண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற காரணம், இதுக்கப்புறம் க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் வேறு இருக்குது. இந்த இடத்துலையும் நமக்கு பட்டிருக்கு, அப்புறம் இந்த இடத்துல பட்டிருக்கு. ஸோ நமக்கு கண்டினியூஸாக பேக் போய் பார்த்தாலும் நமக்கு அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது ஓகேங்களா. ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரெசென்ட்டில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு நேராக நமக்கு மல்டிபிள் டச்சஸ் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இதனால் தப்பு கிடையாது. நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்து பீரிஷ் கேண்டில் வருது அப்படின்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், பீரிஷ் கேண்டிலுக்கு அடுத்து புல்லிஷ் கேண்டில் வருதுன்னா அங்கே நமக்கு சப்போர்ட். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நம்ம மல்டிபிள் டைம் ரெஜிஸ்டன்ஸ் இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டார்கெட் மார்க் பண்ண போகிறோம். டார்கெட் மார்க் பண்ணுறது க்ளீன் ரேஞ்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஆப்சைடு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனால் இந்த ரேஞ்ச் வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில், நல்லா ஹை வால்யூம் கேண்டில், எஸ்டர்டே மூமெண்ட் கொடுத்த கேண்டில். ஸோ அது மாதிரி நமக்கு க்ளீனாக போயிருக்கு. ஓகே, எஸ்டர்டேக்கு முன்னாடி நமக்கு இந்த பிக் ஃபில்லிங் ஆனது நிறையா பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுத்திருந்தேன் இந்த குவிக் ஃபில் ஆனதை. ஸோ நமக்கு க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. அதனால நமக்கு என்ன பண்ணணும், க்ளீனாக போயிட்டு மார்க்கெட்டில் அந்த டார்கெட்டை அச்சீவ் ஆகும். நமக்கு டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 35 பிப்ஸ் இருக்குது. ஓகே, நல்ல ரேஞ்சு தான். அதே மாதிரி நமக்கு டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைட் இந்த ரேஞ்ச் வரையும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்சைடு இருக்கக்கூடிய டார்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்சில் இருக்குது டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட்.
நம்ம எப்பயுமே மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு நேராக க்ளீன் ரேஞ்ச் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா க்ளீன் ரேஞ்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து 100% வந்து ப்ராஃபிட்டபுள் ட்ரேடாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்கணும். வால்யூம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நான் போய் செக் பண்ண போகிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம்னா 1 hour டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் அடுத்து. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு வந்து க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. டவுன் சைடு ஓகே, அப்புறம் அப் சைடு ஓகே, ரெசிஸ்டன்ஸும் ஓகே. நெக்ஸ்ட்டு 4 hours போய்க்கிறேன். 4 hours போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் 4 hour கேண்டிலில் வந்து லோவை கட் பண்ணியிருக்கு. ஓகே, லோவை கட் பண்ணியிருக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து ஃபர்தராக அந்த சைடு போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை ஹையாக கட் பண்ணியிருக்குன்னா அந்த சைடு போகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் நிறையா சினாரியோ இருக்குது. இப்போ கரண்ட்டாக 2 பக்கமே கட் பண்ணுது அப்படின்னா ஒரு கன்சால்டேஷனில் சுற்றும் மார்க்கெட். அப்படி இல்லை 2 பக்கமும் ஹையை கட் பண்ணலை அப்படின்னா, ஹையோ லோவோ கட் பண்ணலை அப்படின்னா அதுலேயும் கன்சால்டேஷன். நிறையா சினாரியோஸ் இருக்குது. நான் அது அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஓவராலாக பார்த்துருவோம். 4 hour டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு புல் பேக் ஆனது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட். ஓகே, என்ன பண்ணியிருக்கு, லோயர் லோ அண்டு லோயர் ஹை, லோயர் லோ அண்டு லோயர் ஹை ஸ்ட்ரக்சர் தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து லோவை போகிற கேண்டலோட லோவையும் கட் பண்ணிடுச்சு அப்படின்னாவே ஃபர்தராக அந்த சைடு போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சினாரியோவை இங்கே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே 4 hour கேண்டலோட லோவை கட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து 4 hour கேண்டலோட லோவை கட் பண்ணவே இல்லை. ஓகே, அதனால் என்ன பண்ணிடுச்சு, மேலே அது வந்து நியூஸ் இம்பேக்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், நியூஸ் இம்பேக்ட் நினைக்கிறேன் அன்றைக்கி வந்தது. ஸோ அதை விட்டுருவோம். ஆனால் இதை மட்டும், இந்த சினாரியை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, லோவை கட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோட விக்கை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிகிட்ருக்கு. இந்த கேண்டிலோட விக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். இந்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 20 பிப் வரையும் இருக்குது. அந்த 20 பிப் வந்து என்ன பண்ணியிருக்கு, கேண்டிலோட விக்கை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? கேண்டிலில் விக் இருக்குது அப்படின்னாவே ப்ரீவியஸ் கேண்டிலில் அதை வந்து நெக்ஸ்ட் கேண்டில் மேக்ஸிமம் ஃபில் பண்ண தான் பார்க்கும். இது வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இதை வச்சு நம்மளால் நிறையாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் எஸ்டர்டே கூட ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணேன். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரையும் ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, அதை பற்றி பேச வேணாம். இப்போதைக்கு இன்றைக்கான செட்டப்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லைன் சார்ட்டில் போய் செட் பண்ணுறேன். லைன் சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண டார்கெட்டில் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் டார்கெட். இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸில் நமக்கு வந்து கிளியராக இருக்குது. ரிஜெக்ஷன்ஸ் அடுத்த சப்போர்ட்டில், அதுக்கப்புறம் நமக்கு அப்சைட் டார்கெட்லேயும் நமக்கு ரிஜெக்ஷன் நல்லா கிளியராக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதே மாதிரி டவுன் சைட்லேயும் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டை. ஸோ இப்போதைக்கு இதுதான் கோல்டோட செட்டப். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இப்போ டைமிங் பார்த்தோன்னா 6:26 இருக்குது. ப்ரீ ஏஷியன் வந்து முடிய போது 6:30க்கு வந்து ஏஷியன் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு 8:30 வரை நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து இந்த ஹையை என்ன சொல்கிறது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனாலும் ஆகும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் பிரேக் அவுட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் போய்ட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏன்னா டைமிங் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் அலர்ட் செட் பண்ண போகிறேன். அலர்ட் வந்து கிராசிங் டவுன் கொடுத்துட்டு எனக்கு எந்த இடத்துல எப்போல்லாம் வருமோ அந்த இடத்துல மார்க்கெட் அப்போல்லாம் அலர்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்ட்ரியை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சப்போர்ட்டில் ஒரு அலர்ட்டும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸில் ஒரு அலர்ட்டும் நான் போட போகிறேன். கிராசிங் அப் போட்டுட்டு எவ்ரி டைம் கொடுத்துட்டு இது பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ்லேயும் நான் என்ன பண்ணிட்டேன், அலர்ட் வந்து போட்டேன், கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். எப்போ இந்த இதை பிரேக் அவுட் பண்ணுமோ அப்போ நான் போயிட்டு இந்த ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போதைக்கு கோல்டோட செட்டப் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து டிஎக்ஸ்ஐ பேர் போய்ட்டு அதுக்கப்புறம் ஜிபிஜிபி போயிருக்கலாம். இப்போ டிஎக்ஸ்ஐ பேரில் அதே 30 minutes தான் வச்சுருக்கோம். சப்போர்ட் வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு புல் பேக் ஆகிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாகவும் இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸ்,
இது சப்போர்ட் நமக்கு. நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு இருக்குது, ப்ரீவியஸ் ஹை இந்த இதை நான் பண்ணிக்கிறேன். அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு ரெசிஸ்டன்ஸு அப்படின்னா அது வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வரையும் போகும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்சைடு நமக்கு வந்து க்ளீன் டார்கெட் இருக்குது. ஸோ நமக்கு க்ளீனாக போயிட்டு அந்த இடத்துல அச்சீவ் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடும் க்ளீன் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து க்ளீனாக போயிட்டு அச்சீவ் ஆகும். ஓகே, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ரேஞ்சை தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சடனாக ரிவர்சல், இந்த இடத்துல ரிவர்சல், ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நம்ம திரும்ப 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கே வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் டைம் போயிட்டு லைன் சார்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ மார்க்கெட் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க இடத்துல போய்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துலலாம் நான் வந்து ஏரோ மார்க் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா கிளியராகவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. திரும்ப நம்ம லைன் சார்ட் வந்துடுவோம். ஸ்கேண்டர்ஸ் வச்சுட்டு இப்போதைக்கு DXY பேரோட செட்டப் வந்து இதுதான். ஓகேங்களா, அப் சைடோ டவுன் சைடோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போய்ட்டு அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து GBPJPயோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். GBPJPயில் ஒரு லாங் கன்சால்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குது 30 மினிட்ஸில். இப்போ வந்து சப்போர்ட் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சப்போர்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல பல டைம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்து க்ரீன் கலர் கேண்டில் வருதுனால அந்த சப்போர்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மீனிங். ஸோ நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல வந்து நான் சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து கலர் சேஞ்சஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் நல்லாவே புரியும். ஸோ இதுதான் சப்போர்ட்டு, இதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், அப்புறம் புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் பியரிஷ் கேண்டில். ஸோ மார்க்கெட் அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்குவோம். ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இது வரையும் போகும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு டவுன் சைடு எது வரையும்னா டவுன் சைடு இந்த ரேஞ்சில் கிளியராக ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வேறு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிவிட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் பல டைம் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி க்ளீன் ரேஞ்ச் வேறு இருக்குது. இந்த க்ளீன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 24 பிப் வரையும் ஈஸியாக கொடுக்கும். ஸோ அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அப்சைடு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வரையும் போகும்னா நமக்கு இந்த ஹை இந்த மாதிரி இந்த அப்சைடு வந்து சின்ன லாட் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேஷன் இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தால் நமக்கு வந்து வால்யூம் டைமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துரும். ஸோ அதை இது பண்ணி தான் நான் இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கடுத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, இதை ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா க்ளீன் ரேஞ்ச் அதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம அதை விட்டுருவோம். அப்சைட் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மினிமம் லாட் சைஸ். அது வந்து நமக்கு அப்சைட் இருக்கக்கூடிய டார்கெட், இது வந்து டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் ரேஞ்சஸை. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் ஓகே, நமக்கு வந்து கிளியராக தான் இருக்குது. 4 hour டைம் வரைக்கும் 1 டைம் போய் பார்த்துக்குவோம். ஓகே, ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. இப்போ இந்த செட்டப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து GBPJPயில் நல்லாவே ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சர். நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து காலி பண்ணுறதுக்குன்னு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எப்போயுமே ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம எப்போயும் சொல்கிறது தான் விக் ஃபில் ஆகும் அப்படின்றத சொல்லிகிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இந்த கேண்டிலோட விக்கு இந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. பார்த்தாவே தெரியுது, நல்லா க்ளீனாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைன் சார்ட்டு போய்க்குவோம். நம்ம லெவல்ஸ்லாம் க்ளீனாக மார்க் பண்ணிட்டோம். லைன் சார்ட் போய்ட்டு நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் ஓகே ரிஜெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விக்கு தான் நிறையா இருந்தது. ஆனால் நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆனது இங்கேயே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க.
இதுக்கு தான் நம்ம வந்து லைன் சார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டான ரிவர்சல் ஏரியாஸில் போய் மார்க் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நம்ம வந்து லைன் சார்ட்டி நம்ம வந்து கேர் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? அப்சைட் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் பர்ஃபெக்டான ரிவர்சல்ஸ். ஸோ இப்போதைக்கு ஜிபிபிஜேபியில் ஸ்கேல்பிங் செட்டப் இதுதான். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணோம். நல்ல ஒரு என்ட்ரி. நம்ம வால்யூம் இருக்குது அப்படின்னா ஈஸியாகவே ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்குவோம். கன்சாலிடேஷன் வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 20 பிப் மேலேயே தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே ஓகே. 30 மினிட்ஸ் 1 hour அது கீழே வேணாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதாவது ஜிபிபிஜேபியில் கோல்டில் நமக்கு வந்து 1 hour யூஸ் பண்ணலாம், 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல்டில் 30 மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட் வேறு கொடுத்துருக்கு. நான் வந்து போயிட்டு இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்.